ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு நியூ டாபிக். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான டாபிக்னு கூட. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபி இன்டகிரேஷன். ஸோ ஏபி இன்டகிரேஷன் அப்படின்றது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பார்த்துருக்கோம். நெட்வொர்க்கிங்னா என்ன அந்த மாதிரி எல்லாமே. ஸோ மேபி யாராவது சொல்றீங்களா? ஸோ நெட்வொர்க்கிங் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ நெட்வொர்க்கிங், இன்டர்நெட்டு அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ அந்த விஷயங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றீங்களா? ரீகால் பண்றீங்களா? நெட்வொர்க்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி? எனிஒன் கேன் ட்ரை? மைக் ஆன் பண்ணி கூட பேசலாம் நீங்க. கனெக்ஷன் ஆஃப் டிவைசஸ். ஓகே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, இது கரெக்ட் தான் ஆக்சுவலி. ஸோ கனெக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் டிவைசஸ், மோர் தென் ஒன் டிவைசஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் புரியும். மேபி மகாலட்சுமி ட்ரை பண்றீங்களா? ஓகே. ஸோ ஃபைன். மேபி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே நான் திருப்பி ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன். நீங்க அப்படியே ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டிவைசஸ் அதுதான். ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஸோ அது எதுக்காக நம்ம கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, டேட்டாஸை ஷேர் பண்றதுக்காக. ஸோ ஒரு சிஸ்டம்ல இருந்து, அதாவது ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு. ஸோ டேட்டாஸ், அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் வேற என்ன வேணாலும். ஸோ ஷேரிங் சம் டேட்டாஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் மெயினா நெட்வொர்க் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். நம்ம வந்து இப்போ ஒரு லெட்டர் எழுதி அதை வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுவோம். அதை என்வலப்ல போட்டு டூ அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ்லாம் எழுதிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டுருவோம், கொடுத்துருவோம் போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ அவங்க வந்து அந்த டூ அட்ரஸ் எதுவோ அங்கே கரெக்டாக லொக்கேட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு நம்மளோட லெட்டரை டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். ஸோ அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து சம் டேட்டா, அது என்ன டேட்டா வேணா இருக்கலாம். ஸோ சில டேட்டா, சம் டேட்டாவை வேற ஒரு டிவைஸுக்கு, ஓகேவா? ஸோ வேற ஒரு டிவைஸுக்கு இந்த இன்டர்நெட் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணும், ஓகேவா? ஸோ இங்க இந்த நெட்வொர்க், அதாவது இந்த இன்டர்நெட் இருக்குல்ல. ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு பாத்வே மாதிரி. இப்போ நம்ம அந்த லெட்டர் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ரூட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டூ அட்ரஸ் எங்க இருக்கு, அதாவது அந்த போஸ்ட்மேனுக்கு. ஸோ அந்த டூ அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ரூட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரூட் கனெக்ஷனை தான் வந்து இங்கே நெட்வொர்க். ஸோ அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் ஃப்ரம் அட்ரஸ், ரிசீவரோட கம்ப்யூட்டர் டூ அட்ரஸ். அதாவது ஏதாவது ஒரு டிவைஸ், அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், வேற என்ன டிவைஸை வேணா இருக்கலாம். ஸோ டூ அட்ரஸ். ஸோ இன்டர்நெட் மூலியமா அந்த ஃப்ரம் அட்ரஸ்ல இருந்து டூ அட்ரஸ்க்கு டெலிவர் ஆகும், நீங்க அனுப்புற ஷேர் பண்ற டேட்டாஸ். ஸோ சிம்பிளா சொன்னா இப்படிதான் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, இங்க ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் சம்திங், நீங்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌசர்ல இப்போ ஏதாவது google.com இல்லை வந்து w3school.com அப்படின்ற மாதிரி ஒரு யூஆர்எல்ல கிளிக் பண்ணுவீங்க.
ஓகேவா? ஸோ அந்த ப்ரௌசர் என்ன பண்ணும்னா, அந்த URL மூலியமா ஒரு ஒரு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும். ஓகே, இன்டர்நெட்ல. ஸோ அந்த ரெக்வெஸ்ட் ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட்டா தான் அது போகும். அந்த ஏபிஐ ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணும். அந்த ஏபிஐ ரெக்வெஸ்ட் சர்வர் வந்து. ஸோ அந்த சர்வர்ல டேட்டா பேஸ்க்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாவே கிளியரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் அது மூலியமா ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரெக்வெஸ்ட் ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்டா இருக்கும். அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதை நாளைக்கு பார்க்கலாம் பின்னாடி. ஸோ ஒரு ரெக்வெஸ்ட் அது சம் செட் ஆஃப் ரூல்ஸோட இருக்கும். அந்த ரெக்வெஸ்ட் சர்வரை ரீச் பண்ணும். ஸோ சர்வர் என்ன பண்ணும்னா அந்த ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணும். என்ன ரெக்வெஸ்ட் நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜை நீங்க லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு தேவையான டேட்டாஸ் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டேட்டாவை எங்க இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரௌசர் மூலியமா ஒரு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணணும். அந்த ரெக்வெஸ்ட்டை சர்வர்ல நம்ம ப்ராசஸ் பண்ணி சர்வர் தான் டேட்டா பேஸ் கூட கனெக்ட்ல இருக்கு. ஓகேவா? டைரக்டா ப்ரௌசரும் டேட்டா பேஸும் கனெக்ட்ல இருக்காது. ஸோ சர்வருக்கு தான் அந்த ரெக்வெஸ்ட் போகும். சர்வர் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகி டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து மறுபடியும் அதை வந்து நம்மளோட ப்ரௌசருக்கு இன்டர்நெட் மூலியமா ஒரு ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணும் அந்த டேட்டாவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒரு ப்ரௌசர் வெப் அப்ளிகேஷன் வெப் ப்ரௌசர்ல அந்த இன்டர்நெட்டோட அந்த நெட்ஒர்க்கிங்கோட அந்த ஒரு ரோல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறது ப்ளஸ் அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸை வாங்கி ப்ரௌசருக்கு கொடுக்குறது. ஸோ இந்த வேலை தான் வந்து இன்டர்நெட் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் நெட்ஒர்க் இருக்கு. லேன், அதாவது உங்களோட லோக்கல் வைஃபை, அதுதான் லேனு. அதுக்கப்புறம் இந்த வைட் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கிற ஒரு நெட்ஒர்க், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் அப்படி வச்சுக்கலாம், அந்த வைட் ஏரியா நெட்ஒர்க் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இது இன்னும் நிறைய இன்டெப்தா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஜஸ்ட் அண்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் மெயின்லி நம்ம இந்த கிளாஸ்ல என்ன கவர் பண்ண போறோம்னா, இந்த ஏபிஐ மூலியமா, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்க்கக்கூடிய நெட்ஒர்க்ல இன்டர்நெட்ல நம்மளோட ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ரெக்வஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரோட்டோகால்ல இருக்கணும். நம்ம ப்ரோட்டோகால்ஸோட டைப்பும் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல பார்த்துருப்போம். ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், ஸோ இந்த மாதிரி எஸ்ஓஏபி அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுலலாம் பார்த்துருந்தோம். பட் அதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஸ்ட்ஃபுல் ஏபினா என்ன, அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். பட் இந்த ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் இதுவும் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் நடத்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ரிமைண்ட் பண்றேன். இந்த ஹெச்டிடிபி அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டாவை வெப்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு ப்ரோட்டோகால். ஒரு வெப் அப்ளிகேஷன் வெப் சர்வர்ல டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால், ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் இது. ஓகேவா? ஸோ இந்த எல்லா ரெக்வஸ்ட்டுக்குமே, அதாவது எல்லா ப்ரோட்டோகால் இருக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் தானே நம்ம சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அந்த எல்லா ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு போர்ட் ரேஞ்ச் ஒன்று இருக்கும். ஸோ போர்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா இந்த டைப் ஆஃப் போர்ட், இந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகும் அப்படின்னா 0ல ஸ்டார்ட் ஆகும். 65,000 பிளஸ் அது வரைக்குமே போர்ட் ரேஞ்சஸ் இருக்கு. 65,000 வரைக்குமே போர்ட் ரேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சில் என்ன போர்ட் ரேஞ்ச் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்பர் மாதிரி. ஓகேவா? ஸோ அதுல இந்த ஹெச்டிடிபிக்கு டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்னன்னா 80. 80 தான் டிஃபால்ட் போர்ட் நம்பர். ஓகேங்களா? இதுவே அந்த ஹெச்டிடிபிஎஸ்க்கு என்ன போர்ட் நம்பர் அப்படின்னா 443. அதுதான் வந்து டிஃபால்ட்டா அந்த ஒரு ஹெச்டிடிபிஎஸ் ரெக்வஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே வந்து அந்த செக்யூரிட்டி தான், வேற எதுவுமே கிடையாது. மெயின் டிஃபரன்ஸ் ரெண்டுமே வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் வெப்ல. ரெண்டுக்கும் இருக்க அந்த மெயின் டிஃபரன்ஸ், அந்த ஹெச்டிடிபி நாட் செக்யூர். ஸோ அதை வந்து செக்யூரா இருக்காது, ஒரு டெக்ஸ்ட்டை டேரக்டா பிளைன் டெக்ஸ்டா அனுப்பி வைக்கும். பட் இந்த ஹெச்டிடிபிஎஸ் வந்து நம்மளோட டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும். ஸோ அப்போ என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறதுனால நம்ம என்ன டேட்டா சென்ட் பண்றோம் அப்படின்றது
யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு அதை டீகோட் பண்ணா மட்டும்தான் தெரியும். அந்த என்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு என்னோட நேமு, அதுக்கப்புறம் என்னோட என்னோட நிறைய பர்சனல் டீட்டெயில்ஸ், என்னோட மெயினான முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புறேன்னு வச்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் நான் ஓப்பனா போட்டுட்டேன், செக்யூர் இல்லாம போட்டுட்டேன்னா, அந்த டேட்டாவெல்லாம் யார் வேணாலும் எடுத்து பார்க்க முடியும். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட்ல அந்த ரெஸ்ட் கால் மூலியமா அனுப்புனேன் அப்படின்னா. பட் ஆனா, இதுவே HTTPS மூலியமா நான் செக்யூரா என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு கீ செட் பண்ணிடும். என்னோட மொத்த டேட்டாவுக்கும் ஒரு கீ செட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த கீய நான் மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ணணும். அந்த அந்த கீக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு நான் பார்க்கணும்னா, அதுக்கு ஒரு கீ தேவை. அந்த கீ இருந்தா மட்டும் தான் என்னால அந்த என்கிரிப்ட் பண்ண டேட்டாவ டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த HTTPS என்ன பண்ணும்னா, டேட்டாவ என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும். அந்த டீக்ரிப்ட் பண்றதுக்கான கீயை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாவ டீக்ரிப்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னா, செக்யூரான டேட்டாவை சென்ட் பண்ணும் HTTPS. HTTP அப்படிங்கிறது நான் செக்யூர் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த வெப் சர்வர்ஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த இந்த HTTP அண்ட் HTTPSல ஒரு மெயினான 2 காம்பனன்ட்ஸ். ஒன்று ரெக்வஸ்ட், இன்னொன்று ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரெக்வஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரௌசர். ஸோ இங்க கிளைண்ட் அப்படிங்கிறது ப்ரௌசர். ஓகேவா? ஒரு ப்ரௌசர், அது என்ன ப்ரௌசரோட இருக்கலாம். ஒரு ப்ரௌசர் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் சர்வருக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கிளைண்ட் வந்து ஒரு சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆகும். அது என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஓகேவா? ஸோ அந்த ஹோட்டல்ல போயிட்டு சில நிறைய மெனூஸ் இருக்கும். அதுல ஏதாவது நம்ம ஒன்று பிக் பண்ணி வெயிட்டர் கிட்ட சொல்லுவோம். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவோம், எனக்கு இந்த ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். இந்த ஃபுட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ அப்போ வெயிட்டர் வந்து செஃப் கிட்ட போயிட்டு அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வந்து நமக்கு ரெஸ்பான்ஸா கொடுப்பாங்க. அதாவது அந்த ஃபுட்டை நமக்கு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ விச் மீன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் பண்றீங்க, ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போயிட்டு குக் ஆகி, அதாவது அந்த குக் ஆகிற இடம் தான் சர்வர். நீங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணீங்களோ, என்ன ஃபுட்டு வேணும்னு கேட்டீங்களோ, சர்வர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணும், அந்த ஃபுட்டை ரெடி பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் இங்கே வெப் சர்வர்ல டேட்டாவை ரெடி பண்ணும். நீங்க கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கான டேட்டா, அந்த டேட்டாவை சர்வர் வந்து ரெடி பண்ணும். அந்த டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் வெயிட்டர் மூலியமா, அதாவது அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் மூலியமா இன்டர்நெட், அதுதான் வந்து வெயிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த இன்டர்நெட் மூலியமா அந்த கிடைச்ச டேட்டா ரெஸ்பான்ஸை மறுபடியும் கிளைண்ட்டுக்கு அனுப்புது, அதாவது ப்ரௌசருக்கு அனுப்புது, ஒரு ரெஸ்பான்ஸா அனுப்பும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கம்யூனிகேட் பண்றது கிளைண்ட், அதாவது ப்ரௌசர். அதுக்கப்புறம் ப்ரௌசர் கிட்ட இருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் போச்சுன்னா அந்த அந்த காம்பனண்ட் வந்து ரெக்வஸ்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கிளைண்ட் சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சர்வர் அதுக்கான ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த HTTP-லையும் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் சர்வர் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரெக்வஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வேணும். இப்போ லாஸ்ட் டைம் கூட லாஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்ல பத்தி பார்த்துருந்தோம். ஒரு டேட்டாவை வந்து டேபிள் கிரியேட் பண்ணி இந்த டேபிள்ல டேட்டாவை ஸ்டோர் பண்றது, அந்த டேபிள்ல இருந்து டேட்டாவை அந்த எவ்வளோ டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போட்டு அந்த டேட்டா என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொரிஸ்லாம் நம்ம ரன் பண்ணி டேட்டா பேஸ்ல டேட்டாவெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அங்க எல்லாமே கொரி மூலியமா நீங்க ரன் பண்ணுவீங்க அந்த ஒர்க் பெஞ்ச்ல. அதை எல்லாமே இந்த மாதிரி HTTP ரெக்வஸ்டா நம்ம மேக் பண்ணி டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும் சர்வர் மூலியமா. ஸோ அப்போ நீங்க டேட்டா பேஸ்ல ஓகேவா? ஸோ அந்த ஒரு டேட்டாவை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றது, ஒரு ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றது, இல்லை டெலீட் பண்றது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம ஒரு ரெக்வஸ்டா அதை கிரியேட் பண்ணி கிளைண்ட் மூலயமா சர்வருக்கு சென்ட் பண்ணி ஒரு ரெக்வஸ்டா சென்ட் பண்ணி
அந்த சர்வர் டேட்டாபேஸ் கூட கனெக்ட்ல இருக்கும். ஸோ அப்போ சர்வர் வந்து டேட்டாபேஸ் அருண் அருண் எடுத்து நம்ம இப்போ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? நோ அருண் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். Just a minute. இப்போ பெட்டரா இருக்கா? இப்போ கேட்குதா இருக்கா? ஸ்லைட்லி பெட்டர். மற்றவங்க எல்லாருக்கும் ஓகே தானே? வாய்ஸ் கிளியரா இருக்கலாம். Okay. Okay. So let's continue. Maybe இந்த HTTP and HTTPS one more time சொல்றேன். So just ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கிரீன் கிளியர்ல இருக்கு. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? ஆமா சார். நோ நோ அருண் ஸ்கிரீன் கரெக்டா இருக்கு. ஓகே. ஸோ தென் மகாவிஷ்ணு நீங்கள் மேபி உங்களோட சைட் நெட்வொர்க் செக் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Okay. Okay, so let's continue. Okay, fine. So maybe நான் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது திருப்பி ஒரு டைம் சொல்றேன். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ப்ரௌசர் கிட்ட இருந்து சர்வருக்கு சென்ட் பண்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அந்த ரெக்வஸ்ட்ல என்னென்ன மாதிரி ரெக்வஸ்ட் நம்மளால பண்ண முடியும்னா, நமக்கு என்ன மாதிரியான டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஒரு ரெக்வஸ்டா நம்ம கிரியேட் பண்ணி அதை சர்வருக்கு சென்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க லாஸ்ட் வீக் நம்ம வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம். அந்த டேட்டாவை ஒரு query எழுதி அப்டேட் பண்றதோ இல்லை டெலீட் பண்றதோ இல்லை வந்து புதுசா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதோ query எழுதி நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம் ஒர்க் பை. ஸோ அதை நம்மளோட ப்ரௌசர்ல பண்ணணும். நம்ம ப்ரௌசர்ல அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ நீங்க செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போட்டா அந்த டேபிளோட மொத்த டேட்டாவும் அங்க பிரிண்ட் ஆகும் ரெஸ்பான்ஸ்ல. கரெக்டா? ஆனா அந்த டேட்டாவை உங்களோட ப்ரௌசருக்கு கொண்டு வந்து உங்களோட பேஜ்ல காட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு அந்த டேட்டா வேணும். அந்த ஓவரால் டேபிள்ல இருக்க இப்போ எம்ப்ளாயிஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சிருந்தோமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் வேணும்னா அப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பணும். எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி சர்வருக்கு அனுப்பணும். இதை டைரக்டா அனுப்ப முடியாது டேட்டா பேஸ்க்கு. அதாவது ப்ரௌசர்ல இருந்து, அதாவது கிளைண்ட்ல இருந்து டேட்டா பேஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் பண்ண முடியாது. ஆனா அதாவது MySQLக்கு பட் சம் ஆஃப் த டேட்டா பேஸ் டைரக்டா கிளைண்ட் கூட கனெக்ட் பண்ண முடியும். அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். பட் MySQLக்காக நான் இப்போ சொல்றேன், MySQL டைரக்டா நம்மளால வந்து கிளைண்டோட கம்யூனிகேட் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது சர்வர் கூட தான் கனெக்ட்ல இருக்கும். ஒரு சர்வர்ல அது ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க லாஸ்ட் டைம் கூட லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சர்வர்ல தான் அந்த ஒர்க் பெஞ்சே ரன் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஒரு டேட்டா பேஸ் சர்வர்ல இருக்கு. அந்த சர்வரை தான் நம்மளால கிளைண்ட் மூலியமா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் வேணும் அப்படின்றதா என்னோட ரெக்வஸ்ட். நான் அதை சர்வருக்கு அனுப்பிடுவேன். ஸோ அப்போ அந்த சர்வர் என்ன பண்ணுன்னா, என்னோட ரெக்வஸ்ட் எடுத்து நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் கூட அது கனெக்ட்ல இருக்கிறதுனால அந்த டேபிள் எதுவோ அதை போய் ஐடென்டிஃபை பண்ணி டேட்டாவை எடுத்துரும் சர்வர்.
ஸோ இதுதான் ஒரு ரெக்வஸ்ட் எடுத்து அந்த ரெக்வஸ்டா ப்ராசஸ் பண்ற ஒர்க். இப்போ ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடுச்சு, அந்த டேட்டா கிடைச்சிடுச்சு, நான் கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கான டேட்டா கிடைச்சிடுச்சு அப்படின்னா சர்வர் என்ன பண்ணுன்னா கிளைண்ட்டுக்கு அந்த டேட்டாவை ஒரு ரெஸ்பான்ஸா அனுப்பும். ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோட்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்னா 200 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டீங்க டேட்டா, நீங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த டேட்டா அங்கே அவைலபிளா இருக்கு, அந்த டேட்டாவை சக்சஸ்ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடுச்சு உங்க கிளைண்ட்டுக்கு அப்படின்னா 200 ஸ்டேட்டஸ் கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இன்கேஸ் அந்த நீங்க அனுப்புற அந்த ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் வந்து இல்லை, நீங்க இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிளுக்கு பதிலா எம்ப்ளாயின்னு ஒரு டேபிளை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா அந்த மாதிரி ஒரு டேபிளே இல்லை அப்படின்னா அப்போ வேற ஸ்டேட்டஸ் கோட் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸா கிடைக்கும். அதாவது 404 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டேபிளே இல்லை, நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்ல ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டேட்டா இருக்கும், தென் சம் ஹெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெட்டர்ஸ்ல தான் வந்து அது என்ன டைப் ஆஃப் டேட்டா. ஏன்னா இப்போ இங்க வந்து நம்ம டேபிள்ல அங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம்ல டேட்டாவை, அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட்ல வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய டைப் ஆஃப் ஃபார்மேட் பார்த்துருப்போம். ஜேசான், அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டு, அண்ட் தென் வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஃபார் டிஎக்ஸ்டி ஃபைல், அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ்லாம் டேட்டா டைப்புக்கு இருக்கு கரெக்டா, டேட்டா ஃபார்மேட்ஸ். ஸோ அப்போ அதில் என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றது அந்த ஹெட்டர்ஸ்ல சொல்லணும். ஹெட்டர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த ஹெட்டர்ஸ்ல அந்த என்ன டைப், ஜேசான் ஃபார்மேட்டா, எக்ஸ்எம்எல்லா, இல்லை ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டா, இல்லை எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டா, ஸோ இந்த மாதிரி என்ன ஃபார்மேட் அப்படின்றது, ப்ளஸ் பாடியில நம்மளோட என்ன ஆக்சுவல் டேட்டா என்ன அப்படின்றது நமக்கு ரெஸ்பான்ஸா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ்ல இதெல்லாம் தான் இருக்கும். ரெக்வஸ்ட்ல அது என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட், உங்களுக்கு டேட்டா வேணுமா, எடுக்க போறீங்களா, இல்லை புதுசா கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை வந்து அப்டேட் பண்ண போறீங்களா, இல்லை டெலீட் பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தான் இந்த மெத்தட்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் நீங்க கொடுக்கணும்னா என்ன மெத்தட்ல பண்ண போறீங்க. கெட்டுனா அங்க இருக்க டேட்டாவை கெட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். போஸ்ட் அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஓகேவா? புட் அப்படிங்கிற மெத்தட் வந்து அப்டேட் பண்றதுக்கான மெத்தட். ஒரு டேட்டாவை நீங்க அப்டேட் பண்ணணும்னா இந்த புட் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். டெலீட் அப்படிங்கிறது டெலீட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ இந்த எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு கெட் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கெட் மெத்தட் வந்து டேட்டாவை கெட் பண்றதுக்கு மட்டும். போஸ்ட் மெத்தட் வந்து ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு, புதுசா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு. புட் அப்படிங்கிறது அப்டேட் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா. டெலீட் அப்படிங்கிறது டெலீட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெக்வஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது உங்களோட ரெக்வஸ்ட்ல ஒரு ஹெட்டர் செட் பண்ணணும். அந்த ஹெட்டர் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்றத அந்த ஹெட்டர்ல நீங்க செட் பண்ணணும். எனக்கு வந்து ஜேசான் ஃபார்மேட்ல ரெஸ்பான்ஸ் வேணும், இல்லைனா வந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல ரெஸ்பான்ஸ் வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தேவை அப்படின்றத நீங்க அந்த ஹெட்டர்ஸ்ல செட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேவா? ஸோ அடுத்தது பாடி ஆஃப் கண்டென்ட்ல நீங்க வந்து ரெக்வஸ்ட் அனுப்புறீங்கல்ல, எனக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் எனக்கு கரெக்டா, இப்போ அருண் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அருண் ஸ்டூடெண்ட்டை மட்டும் எனக்கு கொடு, அவங்களோட டேட்டாவை மட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பர்டிகுலரா ஒரு கண்டிஷன் வச்சே பண்றீங்கல்ல. ஸோ அந்த கண்டிஷனை இந்த பாடி ஆஃப் கண்டென்ட்ல நம்ம வச்சுக்கணும். ஒரு ஃபில்டர் கண்டிஷன் மாதிரி. எனக்கு எக்ஸாக்டா அருண் அப்படின்ற ஸ்டூடெண்டோட ஓவரால் பயோடேட்டா வேணும், ஓவரால் டேட்டா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம ஒரு பாடி, அந்த ரெக்வஸ்ட் பாடியில வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரெக்வஸ்ட் பாடியில என்ன மெத்தட், என்ன ஹெட்டர்ஸ், அப்புறம் பாடி கண்டென்ட் என்ன, பாடி டேட்டா என்ன அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்ஸ்ல அது என்ன ஸ்டேட்டஸ் கோட், சக்சஸ் ஸ்டேட்டஸ் கோடா, இல்லை நாட் ஃபவுண்ட்னா எரர் ஆகலாம். ஸோ எரரா, இல்லைன்னா வந்து இன்னும் நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா 200, 300, 400, அப்புறம் 500. இந்த ரேஞ்சஸ்ல தான் வந்து ஸ்டேட்டஸ் கோட் இருக்கு. 200, 201, 202, 3, 203 இருக்கும், 204.
இது எல்லாமே சக்சஸ்க்கான ஒரு ஸ்டேட்டஸ் கோட். ஓகே, சக்சஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாவை எடுத்துட்டேன், சக்சஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டாவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் கோட் 200 ரேஞ்சே யூஸ் பண்ணுவாங்க. 300 வந்து அப்டேட்டட் ரிலேட்டடா இல்லைன்னா கிராஸ் ஆர்ஜின் ரிலேட்டடா பண்ணுவாங்க. ஸோ கிராஸ் ஆர்ஜின்னா மேபி நீங்க ஃபியூச்சர்ல அதெல்லாம் பத்தி படிப்பீங்க. பட் ஜஸ்ட் கிராஸ் ஆர்ஜின் அப்படிங்கிறது வேற ஒரு வெப்சைட்ல இருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி டேட்டாவை எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த 300 ரேஞ்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. 400 வந்து டேட்டா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த 400 ரேஞ்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. 500 அப்படின்னா சம்திங் எரர், அதாவது நீங்க வந்து தப்பா ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் உங்களால பண்ணவே முடியாது, இல்லைன்னா வந்து இன்டர்நெட் இஷ்யூ, அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் இஷ்யூ ஆகுது, இல்லைன்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண முடியல, அதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே 500 ரேஞ்சில் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் கோட் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்து ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ல அது என்ன டைப் ஆஃப் டேட்டா, அதுல என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெட்டர்ஸ். அண்ட் தென் நம்மளோட ரெஸ்பான்ஸ் பாடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு மெயின் திங் இந்த மெத்தட், அப்புறம் இந்த பாடி கண்டென்ட். சேம் அஸ் இங்கே இந்த ஸ்டேட்டஸ் கோட், அப்புறம் இந்த வரக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸோட பாடி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹெட்டர்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண மாட்டோம். ரொம்ப எப்பயாவது பர்டிகுலரா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல மட்டும் ஹெட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஹெட்டர்ஸ்ல இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. மேபி அது இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வே ஆகும்னு தெரியல. மேபி நான் லைட்டா சொல்ல ட்ரை பண்றேன். இந்த ஹெட்டர்ஸ்ல இன்னும் வேற என்ன பண்ணலாம்னா, இப்போ நிறைய வெப்சைட்ல லாகின் பண்ணா மட்டும்தான் அந்த வெப்சைட்குள்ளேயே போக முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா லாகின் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த சில விஷயங்களை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், ஃப்ளிப்கார்ட்ல நம்ம லாகின் பண்ணாமலே ப்ராடக்ட் எல்லாம் பார்க்க முடியும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு தேவையான ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஆனா அந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணோம்னா நீங்க லாகின் பண்ணிருக்கணும், உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிருக்கணும். புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை லாகின் பண்ணிருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஹெட்டர்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த ப்ராடக்டை பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க ஒரு ஹெட்டர் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த ஒரு இப்போ நீங்க லாகின் பண்றீங்கன்னா எதை வச்சு லாகின் பண்ணுவீங்க? ஒன்று உங்களோட ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு அதை வச்சு லாகின் பண்ணலாம். இல்லைன்னா சில வெப்சைட்ஸ் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சம்திங் என்ன இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த கிரெடென்ஷியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது, இந்த கிரெடென்ஷியலுக்கான ஒரு கீ இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கீயை இந்த ஹெட்டர்ஸ்ல செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கீ மூலியமா தான் வேலிடேட் பண்ணுவாங்க, நீங்க லாகின் பண்ணியிருக்கீங்களா இல்லையா. ஸோ அப்போ லாகின் பண்ணலைன்னா உங்களை லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அங்கே லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஹெட்டர்ஸ்ல ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ மேபி அதெல்லாம் நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹெட்டர்ஸ்ல. பட் இப்போதைக்கு ஹெட்டர்ஸ்ல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்றோம் ரெஸ்பான்ஸா அப்படின்றது ரெக்வஸ்ட் ஹெட்டர்ல வச்சுக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா ரெஸ்பான்ஸா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது அங்க இருக்கு. அது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஏன் வந்து இந்த HTTPS ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன் அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது டேட்டா என்கிரிப்ட் பண்ணி தான் அந்த டேட்டா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ், அதுதான். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த மாதிரி இப்போ நம்மளால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஒரு லாகின் பண்ணாம சில விஷயங்களை யூசர்ஸால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை HTTPS மூலயமா நம்மளால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஆனா HTTPல பெருசா கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பட் HTTPSல நம்மளால அந்த டேட்டாவை, அந்த ஒரு யூசரை கண்ட்ரோல் பண்றது, அந்த ஆத்தரைசேஷன் அப்படின்னு, அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா, அந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதே மாதிரி அந்த யூசருக்கு அந்த விஷயத்தை இப்போ மேபி நீங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. மேபி இப்போ இப்படி வச்சுக்கலாம், ஃப்ளிப்கார்டு உங்களால வந்து இப்போ ஓகே, இப்போ இந்தியாவில் நம்ம ஃப்ளிப்கார்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா நமக்கு
ஒரு மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சேம் டைம் ப்ரைஸும் ருபீஸில் ஒரு ப்ரைஸிங் கொடுத்துருப்பாங்க. இதுவே நம்ம வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அங்கே அதே ப்ராடக்ட் தான், ஆனால் அந்த ப்ரைஸஸ்லாம் வந்து டாலர்ஸில் இல்லை அந்த ப்ரைஸஸோட ரேஞ்சே மாறலாம். அந்த ப்ரைஸஸோட அந்த ப்ரைஸ் இப்போ இங்கே நம்மளோட இந்தியாவில் மேபி அது ஒரு 10,000 ரூபா ப்ராடக்ட் அப்படின்னா அங்கே அமெரிக்காவில் வேற ப்ராடக்ட் அந்த அதே ப்ராடக்ட் வேற ப்ரைஸில் கூட இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ப்ரைஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த விஷயங்களும் நம்மளால வந்து இந்த ஹெச்டிபிஎஸ் இந்த செக்யூர் ஏபிஐ மூலயமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எந்த ரீஜியன்ல எந்த கண்ட்ரில இருக்கவங்க என்ன ப்ரைஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், என்ன ப்ரைஸ் அவங்களுக்கு நம்ம காட்டுறது, ஏன்னா அந்த எந்த ப்ரைஸுக்கு அவங்களால பை பண்ண நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹெச்டிபிஎஸ் மூலியமா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் வச்சுக்க முடியும், செக்யூரிட்டி டெஸ்டிங்ல நம்மளால வச்சுக்க முடியும். அண்ட் தென் இதுல வந்து மானிட்டர் பண்ண முடியும் எவ்வளோ பேர் வந்து நம்மளோட வெப்சைட், இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு தானே இந்த ஹெச்டிபிஎஸ் வாங்குவோம், இல்லை ஒரு செக்யூரான ஒரு URL. ஸோ அப்போ நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ல எவ்வளோ பேர் வந்து ரீச் பண்றாங்க நம்மளோட அப்ளிகேஷனை, எவ்வளோ பேர் வந்து அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, ஐ மீன் டிராஃபிக்னா எவ்வளோ யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஒரே கடைசி ஒரு மணி நேரத்துல எவ்வளோ பேர் வந்து நம்மளோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த லாகின் விஷயமா வந்து நம்ம அதை எனேபிள் பண்ண முடியும், ஆத்தென்டிகேஷன் பண்ணாதான் நம்மளோட வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த ஒரு செக்யூரான விஷயத்தை நம்ம யூஸ் பண்றதுனால. இப்போ இங்க மெயினா நம்மளோட அப்ளிகேஷன் எதுக்காக கிரியேட் பண்ணுவோம், ஒரு யூசர் உள்ள வராங்கன்னா அவரோட டேட்டாவை சேஃபா செக்யூரா வச்சுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு பெஸ்ட் HTTPS மெயினா. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது ரெஸ்ட் ஏபி. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபி அப்படின்னா என்னன்னா, இந்த ரெஸ்ட் ஏபி அப்படிங்கிறது இதுக்குன்னு சொல்லிட்டு சில பிரின்சிபல் இருக்கு. இது வந்து அந்த HTTPS இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஒரு ரெக்வஸ்ட், அதாவது கிளைண்ட்ல இருந்து போகக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு ஏபி, அதாவது ஒரு URL ஃபார்மேட்ல சர்வருக்கு கிளைண்ட்ல இருந்து அந்த ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணும். அதுக்கு அந்த ஒரு வேலையை பண்றது இந்த ரெஸ்ட் ஏபி. ஒரு அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம இப்போ அந்த ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறோம்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வேணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறோம்னா அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம அந்த HTTP ப்ரோட்டோகால் மூலியமா தானே சென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை இந்த ரெஸ்ட் ஏபிஐ வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்து அனுப்புறது சர்வருக்கு சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸை வந்து மறுபடியும் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்றது இந்த ரெஸ்ட் ஏபிஐ பண்ணும். இந்த ரெஸ்ட் ஏபிஐ மூலியமா நம்ம பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள் அந்த ப்ரோட்டோகால் என்ன ப்ரோட்டோகால், நீங்க என்ன என்ன எதை வந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அண்ட் ஆல்சோ இந்த ரெஸ்ட் ஏபிஐல நம்மளோட டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணி ரெஸ்பான்ஸாக கிடைக்கிற டேட்டாவை கேட்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கேட்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ எவ்ரி டைம் நம்ம வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்காம, ஃபர்ஸ்ட் டைம் நான் டேட்டாவை எடுத்துட்டேன், மற்ற ஸ்டூடெண்டோட டேட்டாவை எடுத்துட்டேன், நான் மறுபடியும் அந்த எல்லா ஸ்டூடெண்டோட டேட்டாவும் எடுக்கணும்னா நான் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி எடுத்த டேட்டாவை நான் கேட்ச் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த டேட்டாவை நான் எடுத்து காட்டிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே. டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாவும் நான் கேட்ச் பண்ணி ஒரு ஃபைல்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த ஃபைல்ல இருக்க டேட்டாவும் ரெண்டும் சேம் தான். ஸோ அப்போ நான் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்காம இந்த ஃபைல் கூட கனெக்ட் பண்ணி நான் டேட்டா எடுத்துப்பேன். ஸோ அந்த கேட்சிங், இதை வந்து கேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ மூலியமா ரெஸ்பான்ஸை நம்மளால கேட்ச் பண்ண முடியும், கேட்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அதை கேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளால அதை ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நல்லா யோசிங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி சர்வர் அதை ப்ராசஸ் பண்ணி டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ் அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான டேட்டாவை சர்வருக்கு கொடுத்து அந்த டேட்டாவை சர்வர் வந்து ரெஸ்பான்ஸுக்கு அனுப்பணும். ஸோ அப்போ இங்கே வந்து நிறைய டைம் ஆகும், இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. ஆனால் நான் கேட்ச் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா
சேம் ரெக்வஸ்ட் வரும்போது நான் கேட்ச் பண்ண டேட்டாவை டைரக்டா எடுத்து கொடுத்துட முடியும், சர்வருக்கே போக தேவையில்லை. ஸோ அப்போ சர்வர் ப்ராசஸிங் நான் பண்ண தேவையில்ல, டேட்டா ப்ராசஸிங்கும் பண்ண தேவையில்ல, டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை சர்வருக்கு அனுப்பவும் தேவையில்ல, சர்வர்ல இருந்து டேட்டாவை நம்மளோட கிளைண்ட்டுக்கும் அனுப்ப தேவையில்ல. ஸோ டைரக்டா நம்ம அந்த ஃபைல்ல ஸ்டோர் பண்ண இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம டைமை கம்மி பண்ணலாம், அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கான டைமை. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மெயின் அட்வான்டேஜ் இந்த கேட்ச்க்கான அட்வான்டேஜ் அதுதான். ஸோ இந்த கேட்சை இந்த HTTP இந்த ரெஸ்ட் ஏபிஐ மூலியமா பண்ணும்போது பண்ண முடியும். அந்த ரெஸ்ட் ஏபிஐயே கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ரெஸ்ட் ஏபிஐ. இதுல வந்து இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே தியரிட்டிக்கலா பார்த்தோம். ஒரு ரெஸ்ட் ஏபிஐனா என்ன. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது மெயினா ஒரு ரெஸ்ட் ஏபிஐயோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்றாங்க. ஸோ சும்மா ஸோ ஒரு ரெஸ்ட் ஏபிஐயோட ஃபார்மேட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால். அது என்ன ப்ரோட்டோகால் இருக்கலாம், HTTP இல்லை HTTPS என்ன வேணா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரோட்டோகால் இருக்கும். ஓகே, HTTP அப்படின்னு நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். அடுத்தது :// இப்படி இருக்கும். அப்புறம் ஸோ இது வந்து அந்த HTTPயும் நம்மளோட டொமைனையும் பிரிக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரோட்டோகால், அடுத்தது நம்மளோட டொமைன் நேம், அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகிருக்க நேம் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் மூலியமா தான் நம்மளால அந்த வெப்சைட்டையும் கான்டாக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரோட மொபைலுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். நீங்க இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் தான் உங்களோட டிவைஸ்க்கு கனெக்ட் ஆகி அந்த இன்டர்நெட்டை இப்போ இப்படி வச்சுக்கலாமே, நீங்க என்ன பண்ணாலும் ட்ராக் பண்றாங்கல்ல இன்டர்நெட்ல, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படி ட்ராக் பண்ணாங்கன்னா, உங்களோட மொபைல்ல ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். நீங்க இன்டர்நெட் கூட எப்போ கனெக்ட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஐபி அட்ரஸை வச்சுதான் எந்த டிவைஸ்ல இருந்து அந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ என்ன நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது அந்த ஐபி அட்ரஸ் மூலியமா ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை நம்மளால எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த ஐபி அட்ரஸோட ஃபார்மேட் எப்படின்னா, ஆல்ரெடி வந்து ரகு சார் கிளாஸ்ல நடத்திருப்பாரு. ஐபி அட்ரஸ் வந்து IPv4 v6 அப்படின்ற மாதிரி அந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது 1 2 3 கோலன் இன்னொரு டிஜிட், ஸோ மறுபடியும் கோலன் வச்சு இந்த மாதிரி IPv4 அட்ரஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல IPv6 அப்படிங்கிறது நம்பர்ஸ் பிளஸ் லெட்டர்ஸ் ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்த மாதிரி. ஸோ அது IPv6 அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஐபி அட்ரஸை நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ google.com அப்படின்றது எல்லாருக்கும் ஈஸியா ஞாபகம் இருக்கு. ஆனா google.com-ஓட ஐபி அட்ரஸ் யாருக்காவது கேட்டா தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஐபி அட்ரஸ்க்கும் ஒரு நேம் வந்து வாங்குவாங்க. ஒரு நேம் யூனிக்கா ஒரு நேம் வந்து பை பண்ணி வச்சுப்பாங்க எல்லா கம்பெனிஸும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கூகுளும் அவங்க google.com இல்லை .in அப்படின்ற மாதிரி ஒரு நேமை அவங்களோட வெப்சைட்டுக்காக பை பண்ணி அந்த நேமை ஐபி அட்ரஸ் கூட மேப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐல இங்க வரப்போறது டொமைன் நேம். எக்ஸாம்பிள் www.google.com. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டொமைன் நேம் அடுத்ததா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால், இந்த டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணனா, இந்த நேம் சம் ஐபி அட்ரஸ் கூட மேப்பிங்ல இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை ரெஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்தது கோலன் வச்சு போர்ட் நம்பர். அது என்ன போர்ட்? இப்போ இங்க HTTP அப்படிங்கிறதுனால பை டிஃபால்ட் 80 போர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 80 போர்ட்ல ரெண்டாம். இல்லைன்னா வேற வேற அப்ளிகேஷனுக்கு வேற வேற போர்ட் நம்பர் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம Angular JS
அப்புறம் ஜேஎஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த நோட் ஜேஎஸ் ஆங்கிலோ ஜேஎஸ்க்குலாம் பை டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து வேற இருக்கும், 8 இருக்காது. நோடுக்கு வந்து 3000 அப்படின்ற போர்ட் நம்பர் ரன் ஆகும். ஆங்குலருக்கு 4200 அப்படின்ற போர்ட் நம்பர் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம போர்ட் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ இங்க ப்ரோட்டோகால் நம்மளோட டொமைன் நேம், அதாவது நம்மளோட அப்ளிகேஷனோட நேம், அடுத்தது போர்ட் நம்பர், அடுத்தது நமக்கு தேவையான ரெக்வஸ்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தானே எடுக்க போறேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாத்து. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஏபிஐ. ஓகே, ஒரு சிம்பிள் ஏபி. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டொமைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏபி. ஸோ ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்ல என்னோட டொமைன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இது வந்து மெத்தடை நம்ம இன்னும் நோட் ஜேஎஸ்ல அதெல்லாம் எழுதுவோம், பட் இப்போதைக்கு ஜஸ்ட் மெத்தட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுல இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா query parameters அப்படின்னு சொல்லுவாங்க. queries வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ அதாவது சம் கண்டிஷன்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். எனக்கு வந்து பர்டிகுலரா 4ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட் வேணும், ID 4 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ID ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் இந்த இதில் செட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இது வந்து ஒரு query பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ID 4 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற அந்த ஒரு மெத்தட்ல ID 4 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி இந்த ரெக்வஸ்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ரெஸ்ட் ஏபியோட ஃபார்மேட் இதுதான். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால், அடுத்தது டொமைனு, அடுத்தது போர்ட் நம்பர் சொல்லணும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெத்தட்ஸ். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், அதுல 4ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா query parameter இந்த கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா ஸ்லாஷ் போட்டு கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தடை நான் கால் பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட்ல கிரியேட் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஏபி பண்ணணும்னா கெட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு மெத்தட் நான் எழுதலாம். ஸோ இது எல்லாமே மெத்தட்ஸ். இது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, இந்த மெத்தட்ஸ். பட் ஆனால் இந்த ஸ்டார்டிங்ல இருக்க ஃபார்மேட் மாற்றக்கூடாது. ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் சொல்லணும், டொமைன் நேமு, போர்ட், இது வந்து மாறக்கூடாது. அதுக்கப்புறம் வர மெத்தட்ஸ் நம்ம என்ன லாஜிக்காக எழுத போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத ரெஃபர் பண்றதா எப்படி இந்த மெத்தட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து லைவா ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஓனாவும் இந்த ஏபிஐ கிரியேட் பண்ண முடியும் இந்த ரெக்வஸ்ட் யூஆர்எல். பட் இப்போ நம்ம ஆன்லைன்ல இருக்க ஒரு யூஆர்எல் எடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம நோட் ஜேஎஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஓனா எப்படி ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்றது, அந்த ரெஸ்ட் ஏபிஐ எப்படி அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ஏபிஐ, ஒரு யூஆர்எல், அந்த யூஆர்எல்ல ஒரு ஆன்லைன் யூஆர்எல், அதை ட்ரிகர் பண்ணி அது எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த ஒரு யூஆர்எல் ஃபார்மேட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டூல் என்னன்னா போஸ்ட்மேன், அந்த டூலோட நேம். ஸோ இந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு சென்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸா நமக்கு டேட்டாவை கொடுக்கும். இந்த போஸ்ட்மேன் டூல்ல நம்மளால ஒரு என் பாயிண்டை ட்ரிகர் பண்ணி அந்த என் பாயிண்டோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத இந்த டூல் மூலியமா கண்டுபிடிச்சிக்க முடியும் நம்மளால. அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைண்ட் மூலியமா ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி சர்வருக்கு அனுப்பி ரெஸ்பான்ஸை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணுமா. பட் ஆனா இந்த போஸ்ட்மேன் டூல் மூலியமா அந்த ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத டெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு டெஸ்டிங் டூல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரெஸ்ட் ஏபியை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நான் எழுதியிருக்க ரெஸ்ட் ஏபிஐ கரெக்டாக தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னா இந்த போஸ்ட்மேன் டூலை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இதுல அட்வான்டேஜஸ் என்னன்னா என்ன டைப் ஆஃப் மெத்தட் வேணாலும் நம்மளால இதுல ட்ரை பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு தனி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். நான் வந்து அந்த டவுன்லோடுக்கான லிங்க் ஷேர் பண்றேன், எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஜஸ்ட் விண்டோஸ்னா விண்டோஸ், இல்லை மேக்னா மேக், இது உங்களுக்கு தேவையோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் சாட்ல போடுறேன். ஸோ எல்லாரும் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நார்மல் டவுன்லோட் அண்ட் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நிறைய பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஒரு ஏபிஐ எப்படி ட்ரிகர் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படிலாம் வரும், இதுல எப்படி பார்க்கறது, எப்படி டெஸ்ட் பண்றது, அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மெயினா இதுல தேவையானது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். நமக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளதான் நம்மளோட ஏபிஐயை டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட் பவர் கொடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு யூஸ் ஸோ கிரியேட். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த ஆர்ஒய் அப்படிங்கிற அந்த ஒரு நேமுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுல இன்னொரு அட்வான்டேஜ், இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம பண்ற ஒர்க்கை நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணி கூட எல்லாரும் ஒரே ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு 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 10 ஏபிஐ டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ண ரெஸ்பான்ஸ் அவங்களும் பார்க்க முடியும். அவங்க வேற ஒரு 10 ரெஸ்ட் ஏபிஐ வந்து செக் பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதையும் உங்களோட கொலாபரேட் பண்ணிக்க முடியும் இந்த டூல் மூலியமா. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் சும்மா ஒரு டீம் கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பெருசாக பண்ணி பெஸ்ட் ஷேர் பெஸ்ட் லிஸ்ட் ஓகேவா? ஸோ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு இந்த வீடியோ இருக்கும். ஸோ இதுல இங்க பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ். ஸோ அடுத்ததான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆர்ஒய் அப்படின்ற ஒர்க் ஸ்பேஸ் இதுக்குள்ள நம்ம மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் கெட் பண்றதுக்கான யூஆர்எல்ல நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கெட் மெத்தடுக்கு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்போ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில நிறைய டீம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு டீமுக்கு ஒரு ஒரு கலெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதாவது ஒரு குரூப் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான் சிம்பிளா சொல்லலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கலெக்ஷன் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதுல இதை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ கலெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிளாங்க் கலெக்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த கலெக்ஷனுக்கு நம்ம நேம் கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு கெட் மெத்தட்ஸ் அப்படின்னு நான் ஒரு கலெக்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கெட் மெத்தட்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஒரு கலெக்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அது பண்ணேன். இப்போ அடுத்தது இந்த கலெக்ஷனுக்குள்ள ஒரு ரெக்வஸ்ட்டை நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ இந்த 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துல ஒரு ரெக்வஸ்ட் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது மெத்தட்ஸ். என்ன மெத்தட் நீங்க பண்ண போறீங்க? கெட்டா, போஸ்டா, புட்டா, டெலிட்டா, இன்னும் இங்க 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ இதுல இது இப்போ இந்த பேட்ச் அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் ஒரு விதமான அப்டேட் மெத்தட் தான். ஆனா இது இப்போ புட்டும் அப்டேட் தான் பண்ணும், பேட்சும் அப்டேட் தான் பண்ணும். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா
புட் மெத்தட் ஓவரால் டேட்டாவை அப்டேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட மொத்த டேட்டாவும் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த புட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த பேட்ச் மெத்தட் ஒரு ஒரு டேட்டாவில் இப்போ எக்ஸாம்பிள் அருண் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் நான் மாற்றணும் அப்படின்னா அப்போ பேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் அருணுன்ற யூசரோட மொத்த இருக்கிற எல்லா டேட்டாவுமே நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா புட் மெத்தட். ஸோ எல்லா டேட்டாவும் அப்டேட் பண்ணணும்னா புட் மெத்தட். ஒரு சிங்கிள் டேட்டாவை மட்டும்தான் அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா பேட்ச் மெத்தட். ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஹெட் அப்படிங்கிறது கெட் மெத்தட் மாதிரி தான். கெட் டு ஹெட் ஒன்று தான். பட் இதுல வந்து என்ன நமக்கு ரெஸ்பான்ஸா கிடைக்குன்னா ஹெட்டர்ஸை ரெஸ்பான்ஸா கிடைக்கும். ஸோ ஹெட்டர்ஸ்லாம் மெட்டா டேட்டால இருக்கும். அதாவது அப்ளிகேஷன்ஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி. ஸோ இப்போ ஒரு ஆத்தென்டிகேஷன் பண்றாங்க, அதாவது லாகின் பண்றாங்கன்னா லாகின் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படின்னு செக் பண்றது. ஸோ அந்த ஹெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நமக்கு ரெஸ்பான்ஸா கொடுக்கும் இந்த ஹெட் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆனது டேட்டா வந்து நமக்கு கிடைக்காது. பட் அதுக்கு பதிலா நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாமா, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் மெத்தட் வந்து என்ன பண்ணணும், இப்போ நீங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரெக்வஸ்ட் அனுப்புறது வந்து ரெஸ்ட்ரிக்டடான ஒரு, அதாவது இப்போ என்ன சொல்றதுன்னா, அதாவது என்னென்ன மாதிரியான ரெக்வஸ்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணணும். நீங்க அதை வந்து உங்களோட ஹெட்டர்ஸ்ல செட் பண்ணி இந்த ஆப்ஷன் மெத்தட் மூலியமா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, அதாவது உங்களோட சர்வர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போக உங்களுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஓகே இப்போ நம்ம ஒரு பார்க்குக்கு போறோம். அந்த பார்க்குல உள்ள போகணும் அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் வந்து சம் அமௌண்ட் இருக்கு. நீங்க பே பண்ணாதான் அந்த அந்த பார்க்குக்குள்ள என்டர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ பண்ணாம, அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ கட்டாம நம்மளால உள்ள போக முடியாது. கரெக்டா? அங்க வந்து ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ அங்க நான் அதை எப்படி பண்ணணும், அதாவது இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, நான் இப்போ அது உள்ள போகணும் அப்படின்னா எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி நான் ஒரு டேட்டாவை எடுக்கணும் இல்லை அந்த ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு வேணும். அந்த சர்வர்ல அந்த ஒரு ஆக்ஷனை அலோவ் பண்ணணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாதான், அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாஸ் ஆனாதான் உங்களோட ரெக்வஸ்டே அங்க போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மெயினா இருக்குன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதை பாஸ் பண்ணாதான் அடுத்ததே போகணும், உங்க ரெக்வஸ்ட் சர்வர்ல ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். மற்றபடி கெட்ன்றது டேட்டாவை கெட் பண்றது, போஸ்ட்ங்கிறது கிரியேட் பண்றது, டெலிட்டிங் வந்து டெலிட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நீங்க என்ன மெத்தட் பண்ண போறீங்க அப்படின்றது செலக்ட் பண்ணணும். நான் இப்போ கெட் பண்ண போறேன், அதனால கெட் மெத்தட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இங்க நம்மளோட ப்ரோட்டோகால் என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட யூஆர்எல்ஸ்லாம் என்ன அப்படின்றது போடணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு வெப்சைட், ஒரு ஏபிஐ சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதையும் நீங்க வந்து ரெஃபரன்ஸ்ல வச்சுக்கோங்க. இதையும் சாப்ல போடுறேன். ஸோ இது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த இது என்னன்னா, இவங்களே ஓனா அந்த யூஆர்எல்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரெஸ்ட் ஏபிஐஸை நம்ம எடுத்து போஸ்ட்மேன்ல போட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்காக இந்த ஒரு வெப்சைட் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் மாதிரி. அப்போ ரெஸ்ட் ஏபிஐ இவங்களே ஓனா கிரியேட் பண்ணி அதை நமக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்ம இங்க இருந்து ரெஸ்ட் ஏபிஐ எடுத்து யூஸ் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான்.
ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் நேம் போடணும் கரெக்டா. அப்போ இதுதானே இவங்களோட டொமைன் நேம், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இன், அது RE2 RES, அதுதான் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அவங்களோட டொமைன் நேம் இங்கே போடணும். பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால், அடுத்தது அவங்களோட டொமைன். இதுதான் அவங்களோட டொமைன், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இன். ஓகேவா. அடுத்தது இவங்க இங்க ஓனா வந்து சில ரெக்வஸ்ட் யூபிஐல கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கெட் மெத்தட் லிஸ்ட் யூசருக்கு ஒரு மெத்தட் இங்க வச்சிருக்காங்க, /UPI /users வச்சிருக்காங்க. அதுல இந்த கொரி பேராமீட்டர் பேஜ் 2ஓட யூசர்ஸை மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி இன்னொரு ஏபி இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை ட்ரிகர் பண்ணி பார்ப்போமா, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஜ் 2. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு இது, அதாவது ஏபி கால். ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால், அடுத்தது டொமைன், அடுத்தது இந்த ஏபிஐ அப்படிங்கிறது காமனா எல்லாருமே பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் அப்படின்னா ஏபிஐ அப்படிங்கிற ஒரு 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 ரவுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதனால இந்த ஏபிஐ இது நம்மளா வச்சுக்கிறது தான் காமனா எல்லா இதுக்கும் வச்சுப்பாங்க. ஏபிஐ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் அப்படின்றத ஏபிஐ கால் அப்படின்றதுக்காக இந்த ஏபிஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நான் இந்த யூசர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போறேன். அதுக்காக யூசர்ஸ், இந்த யூசர்ஸ்ல நிறைய பேஜஸ் இருக்கு, பட் நான் இந்த செகண்ட் பேஜ் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் போட்டு பேஜ் ஈக்குவல் டு 2. இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பேரம்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டின் மார்க் போட்டா query பேராமீட்டர் அப்படின்னு. ஸோ அப்போ இங்க பேரம்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா பேஜ் வந்து 2 அப்படின்னு ஆட் ஆயிடுச்சு, கீ வேல்யூவா. ஸோ பேஜ் வந்து 2 அப்படின்னு ஆட் ஆயிடும் இங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இதுவே நான் இந்த இடத்துல வேற ஒரு இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் இங்க நான் பேஜ் 2க்கு பதிலாக 1 போட்டேன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க இந்த ஏபிஐ இங்கேயும் மாறிடுச்சு. ஸோ இந்த பேராமீட்டர்ஸை நம்ம இங்கேயும் செட் பண்ணிக்க முடியும், எத்தனை பேராமீட்டர் வேணும்னாலும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வச்சுக்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை மெத்தட் செலக்ட் பண்ணியாச்சு. என்னோட ரெஸ்ட் ஏபிஐ நான் இங்க போட்டுட்டேன். இப்போ இந்த சென்ட் அப்படின்றத இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி அந்த இதுக்கான ரெஸ்பான்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஏபி, அதாவது இந்த ரெஸ்ட் ஏபிக்கான ரெஸ்பான்ஸ் இருந்தால், ஸோ பேஜ் 2 அதுக்கான டேட்டா இதெல்லாம். ஓகே, ஸோ என்ன டேட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க, ஜேசான் ஃபார்மேட். ஸோ இங்க இந்த ஜேசான் ஃபார்மேட் வேணும்னா வேற ஃபார்மேட்ல மாத்தி கூட இந்த டேட்டாவை பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இவங்க வந்து ஜேசான் ஃபார்மேட்ல அனுப்புறாங்க. ஸோ ஜேசான் ஃபார்மேட்ல அது காட்டுது. ஓகே, ஸோ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 200 ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ இது என்னன்னா சக்சஸ்க்கான ஸ்டேட்டஸ் கோட். உங்களோட ரெக்வஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ப்ராசஸ் ஆயிடுச்சு, சர்வர் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் கோடு இங்க கொடுக்குது 200 அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஸோ அடுத்தது இங்க பக்கத்துல ஒரு ஏதோ ஒரு 382 மில்லி செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்னன்னா இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி சர்வர் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸா கொடுக்கணும்ல, அதுக்கு சில செகண்ட்ஸ் எடுத்திருக்கும், சில டைம் கொஞ்ச நேரம் எடுத்திருக்கும். அந்த ப்ராசஸிங் டைம் தான் இந்த டைம். இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறதுக்கு 382 மில்லி செகண்ட் ஆகிருக்கு. அதுதான் இந்தியா செகண்ட்ஸ் காட்டும். ஓகேவா. ஸோ அடுத்தது இங்க இருக்கிறது இந்த டேட்டாவோட ஸ்டோரேஜ், இந்த டேட்டாவோட ஓவரால் சைஸ், இந்த டேட்டாவோட சைஸ் என்ன அப்படின்றத இங்கே காட்டுவாங்க. ஸோ 1.51 KB அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ ரெஸ்பான்ஸோட அந்த ஒரு சைஸ் என்ன அப்படின்னு. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸோட ஹெட்டர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ல அந்த என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்றது இந்த கண்டென்ட் டைப்ல அப்ளிகேஷன் ஜேசான் டைப்ல எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நிறைய இருக்கும், பட் நமக்கு தேவையானது இந்த கண்டென்ட் டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இதுல குக்கீஸும் வச்சுக்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா
இதுல நம்ம குக்கீஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும், பட் இது எதுவும் செட் பண்ணல. பட் இந்த குக்கீஸ்ல நம்ம வேணும்னா இதை கேட்ச் பண்ணி வச்சுக்க முடியும் குக்கியா. ஸோ கேட்ச் பண்ணி வைக்கவும் இதில் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்றது எப்படி அப்படின்றது ஒரு கெட் மெத்தடு. இதுலயே வந்து நம்ம போஸ்ட் மெத்தட், டெலிட் மெத்தட் எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் எல்லா யூசர்ஸும் இருக்க ட்ரை பண்றேன், ஸ்லாஷ் யூசர்ஸ் மட்டும். ஸோ இதுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா யூசர்ஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேஜுக்கான யூசர்ஸ் கிடைச்சிருக்கு, அது ஒரு 6 யூசர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தமாக 12 இருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் 6 யூசர் எனக்கு கிடைச்சிருச்சு, அவங்க எழுதியிருக்காங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க ஓனா ஒரு ரெஸ்டிபி எழுதி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த போஸ்ட்மேன் டூல் எப்படி யூஸ் பண்றது, ப்ளஸ் அதில் என்ன மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இங்கே ஒரு ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு யூசரை கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட், அதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்படிதான் இருக்குது, அது இதே மாதிரி தான் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூசர்ஸ் டேஷ் டூ அப்படின்னு போட்டோம்னா எனக்கு இந்த செகண்ட் யூசரை மட்டும் எனக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் யூசரோட டேட்டா, இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் அந்த யூசரோட அவதார். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது போஸ்ட் மெத்தட் பண்ணணும் அப்படின்னா, இந்த போஸ்ட் மெத்தட்ல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ போஸ்ட் மெத்தட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா ஒரு யூசரை கிரியேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட், ஒரு யூசரா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கான மெத்தட் தான் போஸ்ட் மெத்தட். அப்போ அது என்ன டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏபிஐல அனுப்பணும்ல. பட் என்ன டேட்டான்னு நம்ம சர்வருக்கு சொன்னாதானே அந்த டேட்டாவை கிரியேட் பண்ணும் டேட்டா பேஸ்ல. அப்போ அந்த டேட்டாவை எப்படி சென்ட் பண்றது அப்படின்னா, இந்த பாடி கண்டென்ட் மூலியமா நம்ம சென்ட் பண்ணணும். இந்த பாடி அப்படின்னு ரெக்வஸ்ட் பாடியில சென்ட் பண்ணணும். இப்போ ஸோ அது எப்படி பார்க்கலாம். நான் இது என்ன பண்ண போறேன்னா, ஒன் மோர் ரெக்வஸ்ட் ஜஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் மெத்தட்ல நான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ அடுத்தது யூசர்ஸ்ல நான் கிரியேட் பண்ண போறேன் சேம் ப்ரோட்டோகால் டொமைனு யூசர்ஸ் அப்படின்ற டேபிள், அதில் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதில் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, இந்த மாதிரி ஒரு நேம் ஜாப் இருக்கிறதுக்கு ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் இது ஜேசன் ஃபார்மேட்ல நான் கொடுக்கணும். அதனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட் மெத்தட், ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு யூசரை கிரியேட் பண்ணணும்னா அந்த யாரை கிரியேட் பண்ண போறீங்க, என்ன டேட்டாவை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத ரெக்வஸ்ட் பாடியில கொடுப்பீங்க. ஸோ இங்கதான் இதுதான் அந்த ரெக்வஸ்ட் பாடி. இங்க போயிட்டு இதுல நிறைய டேட்டா ஃபார்மேட்ல நம்ம கொடுக்கலாம். பைனரி டேட்டாவா, இல்லை வந்து கிராஃப் மாதிரி கொடுக்கணும், கிராஃப் மாதிரி ஃபார்ம் டேட்டாவா கொடுக்க முடியும். ஸோ பட் நம்ம இப்போ வந்து ஜேசான் தானே கொடுக்க போறோம். அப்போ அதுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன ஃபார்மேட்ல கொடுக்க போறீங்கன்றத இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். HTML ஃபார்மேட்டா, ஜேசானா, டெக்ஸ்டா, ஜாவா ஸ்கிரிப்டா, எக்ஸ்எம்எல் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இப்போதைக்கு ஜேசானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க நான் அந்த ஜேசானை கிரியேட் பண்ணணும். ஸோ ஜேசானா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். ஸோ அதில் வந்து கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு கீ வேல்யூ கார்டு கொடுக்கலாம். இங்க என்ன நேம் வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸோ நேம்ல இப்போ வந்து கொடுத்துக்கலாம். அது ஜாப் வந்து மேபி இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் இந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணனா எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா 201 அப்படின்ற ஸ்டேட்டஸ் கோட் வந்து. ஸோ கிரியேட்டுக்கான ஸ்டேட்டஸ் கோட் 201. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூசரை கிரியேட் பண்ணியாச்சு. அந்த யூசருக்கான ஐடி 805 அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி. ஓகேவா? இப்போ நான் இந்த யூசரை எடுக்கணும்னாலும் என்னால் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கோலம் போட்டு கெட் மெத்தட்ல பண்ணணும், போஸ்ட் மெத்தட்ல பண்ணக்கூடாது. ஸோ நான் கெட் மெத்தட்ல போயிட்டு என்னோட ஐடி வந்து இன்னொரு 805. அப்போ நாங்கள் 805வது யூசரை நான் இங்கே பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த ரெண்டுக்கு வேற 805 போட்டு நான் சென்ட் பண்ணனா
ஸோ இந்த யூசர் இன்னும் ஸ்டோர் ஆகுறன்னு அந்த ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது. ஃபைன். ஸோ பட் ஆனால் நம்ம ஓனாக ஏபிஐலாம் கிரியேட் பண்ணி டேட்டா பேஸ்லாம் பண்ணும்போது இந்த யூசர் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் இருக்கும். நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணோம்னா அது நடக்கும் ஆக்சுவலி. பட் இவங்க வந்து இங்கே 12 டேட்டா மட்டும் வச்சிருக்கிறதுனால 25வது டேட்டாவை எடுக்க முடியல. இப்போ நான் இங்கே 12ன்னு போட்டோம்னா அந்த 12வது டேட்டா வரும். இவங்க 12 தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால 12 டேட்டா மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியுது. பட் நீங்க டேட்டா பேஸ் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ டேட்டாவை கிரியேட் பண்ணாலும் அந்த டேட்டாவை நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு யூசரை கிரியேட் பண்ணணும்னா நமக்கு ரெக்வஸ்ட் பாடி கம்பல்சரி நீங்கள் செட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பாடி ரெக்வஸ்ட்ல ஜேசான் ஃபார்மேட்டா நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு இந்த ரா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டேட்டாவை கொடுக்க போறீங்க அப்படின்றது செலக்ட் பண்ணணும். அதில் இந்த ஜேசான் ஃபார்மேட்டில் நான் டேட்டாவை கொடுக்குறேன். ஸோ இங்கே இந்த யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு ஃபீல்டு போதும் அப்படின்றதுனால நேம் ஜாப் மட்டும் கொடுத்துருக்கேன். மேபி இப்போ உங்களோட டேட்டா பேஸ்ல வேற டேட்டா வேணும்னா நீங்க அந்த டேட்டாவும் இங்கே கொடுக்கலாம். இந்த மாதிரி கமா கொடுத்து வேற ஏதாவது டேட்டா இருந்தால் அதை கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த டேட்டாவும் நீங்க இங்கே கொடுக்கலாம். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டா. பட் இங்கே ரெண்டு தான் தேவை, அதனால நான் 2 வாட் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு போஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ இங்கேயுமே சேம் எவ்வளோ மில்லி செகண்ட் இருந்துச்சு, அதோட ரெஸ்பான்ஸோட சைஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாமே இங்கே காட்டுவாங்க. ஸோ அதுக்கான இதெல்லாம் நம்மளை இங்கே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட் சேம் இதே மாதிரி தான். ஸோ இங்கே அப்டேட்டுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. நம்ம 2வது யூசரை வேற ஒரு நேம் போட்டு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். யூசர்ஸ்ல 2வது யூசர் just one more request. So இது வந்து put method. நான் ஒரு யூசரை அப்டேட் பண்ண போறேன். யூசர் 2 நான் அப்டேட் பண்ண போறேன். சரி, எப்படி நமக்கு போஸ்ட் மெத்தடுக்கு டேட்டா தேவைப்பட்டுச்சோ புட் மெத்தடை நம்ம அப்டேட் தானே பண்ண போறோம். அப்போ நீங்க என்ன டேட்டாவை அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம எப்பயும் போல இந்த பாடி ரெக்வஸ்ட் பாடியில கொடுக்கணும். அது கொடுக்காம அது ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ரெக்வஸ்ட் பாடியில் கொடுக்கணும். சேம் எஸ் ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த ஜேசான் ஃபார்மேட்டை நான் வந்து ஒரு ஜேசானை கிரியேட் பண்ணுறேன். ஜேசானில் ஃபஸ்ட்டு வந்து நேம் வைக்கணும். ஸோ நேம் வந்து மேபி ஸோ அடுத்தது வந்து ரோல் இருந்துச்சா ஜாப். ஸோ ஜாப்ல ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. 200 சக்ஸஸ் மெசேஜ் வந்துச்சு. இப்போ கெட் மெத்தட்ல போயிட்டு செகண்ட் யூஸரை போட்டால் ரைட் ஆகிருக்கு. எனக்கு கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து இந்த ரெக்வஸ்ட் இங்கே ப்ராசஸ் ஆகிடுச்சு. அந்த நேம் அப்டேட் பண்ண நேம் இதுதான். ஸோ நேம் வந்து ஜாப் வந்து நீங்கள் எப்போ அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத இங்கே காட்டணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்டேட் மெத்தட் புட் யூஸ் பண்ணணும். ரெக்வஸ்ட் பாடியில் என்ன டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்றத யூஸ் சேம் பஸ் டெலிட். ஸோ டெலிட்டும் இந்த மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் எந்த யூஸரை டெலிட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டா அது டெலிட் ஆகிடும். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் போயிட்டு டெலிட்டட். ஸோ நான் செகண்ட் யூஸரை டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ எனக்கு ப்ராசஸ் ஆகி 204 வந்துடும். ஸோ அந்த கண்டென்ட்டை நான் டெலிட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கான இன்னொரு சக்ஸஸ் மெசேஜ். ஓகேவா? ஸோ டேட்டா டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் கோட் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து டெஸ்ட் ஏபிஐஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் இருக்க எல்லா டெஸ்ட் ஏபிஐயும் உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும் போட்டு பார்த்து. ஸோ மெயின் டைப் என்னன்னா இந்த டூல் மூலியமா நம்மளால ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும்.
ஓகே, ரெஸ்ட் ஏபிஐ டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டூல். இதுல இன்னும் அட்வான்டேஜஸ் என்னன்னா, நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தனியா கிரியேட் பண்ணி டீம் மெம்பர்ஸ் கூட இன்வைட் பண்ணி கொலாபரேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். என்ன விதமான ஏபிஐ கால வேணாலும், ரெஸ்ட் ஏபிஐ வேணாலும் நம்மளால இங்கே டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் என்ன, டைமிங் என்ன, இந்த ரெஸ்பான்ஸ் டைமிங் என்ன, அதோட ஓவரால் சைஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். அண்ட் ரெக்வஸ்ட் பாடியில் செட் பண்ணியும் நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இதில் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் இந்த ஒரே யூஆர்எல் யூஸ் பண்ணிருக்கேன். https request response .in அப்படின்ற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த 4 ரெக்வஸ்ட்டுக்குமே நான் அந்த இது யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரி 4 இடத்துலையும் அதை யூஸ் பண்ணாம ஒரே ஒரு வேரியபிளை நான் அதை சேவ் பண்ணிட்டு அதை நான் ரீயூஸ் பண்ணிக்கவும் முடியும் என்னால. ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள், அதுக்கு தான் இந்த என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இது வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் யூஆர்ஐ தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, யூஆர்எல் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டு அங்க வந்து இந்த மாதிரி போறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ போட்டு கேட்கலாம். இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே போயிட்டு கிரியேட் என்விரான்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில வேரியபிள்ஸ் இந்த மாதிரி ஒரு யூஐ வரும். நியூ என்விரான்மெண்ட்டே இருக்கட்டும். இங்கே போயிட்டு நான் வந்து என்விரான்மெண்ட்டாக செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ அதோட வேல்யூ இதுதான். அதோட வேல்யூ இனிஷியல் வேல்யூ கரண்ட் வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை வந்து நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து இந்த ரெக்வஸ்ட்ல என்னால் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸோ இந்த இது வந்து சேவ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து வேரியபிள் நேம் தான். எடுத்தோம் அப்படின்னா எனக்கு அது வந்து யோகாது. ஓகேவா? ஸோ வேல்யூ செட் இல்லாத இடத்துல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அந்த யூஆர்ஐயை யூஸ் பண்ண முடியும் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளா. ஸோ இப்போ நான் இந்த யூஆர்ஐயை எல்லா ரெக்வஸ்ட்லையும் அந்த இதுக்கு பதிலாக போட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக போட்டு ஒரு டொமைனை போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டொமைன் நேமை மாற்றிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ ரெக்வஸ்ட் நீங்கள் போய் ஒன்று ஒன்றா மாற்றிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? அதுக்கு பதிலாக இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாக நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணால் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு குளோபலாக. ஸோ அதுக்காக இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் இந்த இதில் டெஸ்ட் பண்ணிக்க நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் டெஸ்டிங்காக. ஓகே, ஸோ இந்த இதில் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஓகே, ஸோ மெயினாக இந்த டூல் ஒரு ரெஸ்ட் ஏபிஐயை டெஸ்ட் பண்ணுறதுக்கானது. அதனால எல்லா மெத்தட்ஸையும் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டீம் மெம்பர்ஸையும் இன்வைட் பண்ணி கொலாபரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய ஒர்க் ஸ்பேசஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த டூல் நீங்கள் ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல Node.js யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஓனாகவே ரெஸ்ட் ஏபிஐ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ரெஸ்ட் ஏபிஐ டெஸ்ட் பண்ணும்போது லோக்கல்லையும் நம்மளால தான் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையும் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த ரெக்வஸ்ட்டை பொறுத்து அது வந்து ஆன்லைன் ரெக்வஸ்டா இல்லை ஆஃப்லைன் ரெக்வஸ்டான்றது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும்.
ஓகே, ஸோ இதுலயே வந்து ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு அது எல்லாமே நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அண்ட் இந்த மில்லி செகண்ட்ஸ்லாம் நமக்கு இப்போ அது மேபி உங்களுக்கு பெருசா அவேர்னஸ் இருக்காது. பட் எல்லா வெப்சைட்லயும் இந்த மில்லி செகண்ட்ஸ் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வெப்சைட் ஃபாஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மில்லி செகண்ட்ஸும் நம்மளால இங்க பார்த்து நம்மளோட டேட்டாவோட ரெஸ்பான்ஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ட்ரை பண்ணுங்க போஸ்ட்மான் இன்ஸ்டால் பண்ணி. அண்ட் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு யூஆர்எல்லையும் அது ப்ராப்பரா இவங்க சொல்ற ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணா அந்த ரெஸ்பான்ஸ் வருதா, அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?